இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பணத்தை வச்சு அவன் என்ன வேணாலும் சாதிப்பான். இப்பவும் பணத்தை இறைச்சுதான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான். இவ்வளவோ அவன் செய்யறது ஓ மனசுல இடம் பிடிக்கதான். ஆனா இந்த தடவையும் நீ அவனை நம்பி ஏமாந்துராதக்கா. டிவோர்ஸ் கேக்குற மாதிரி நடிச்சு எப்படி வீட்டுக்குள்ள வந்தான் பாத்தியா? அவன் பிசினஸ் மேன்கா. பிசினஸ்க்காக எவ்வளவோ கிரிமினல் வேலைகளா செஞ்சிருப்பான். அந்த கிரிமினல் வேலையை தான் இங்கே காட்டுறான். நாம கொஞ்சம் அசந்தாலும் திரும்ப அவன் ரேவதியோட வாழ ஆரம்பிச்சிருவான். அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்க்கா. சந்திரா, உன் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கியா? எப்ப பார்த்தாலும் யாரையா போட்டு கொடுக்கறதும் ஏதாவது கெட்ட ஐடியா கொடுக்கறதுமே வேலையா போச்சு. அவளும் உன்னை தான் சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு அன்பா ஆசையா அக்கறையா இருக்கா. அப்ப அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் தான் நீ நினைக்கணும். என்னைக்காவது நினைச்சிருக்கியா? நான் என்ன மாமா கெடுதல் பண்ண? என் வாழ்க்கையவே என் அக்கா குடும்பத்துக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். அதனாலதான் என் புருஷனை விட்டுட்டு வந்து என் அக்கா கூடவே இருக்கேன். இதை விட என் அக்காக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஓஹோ, உன் தியாகத்தை பத்தி எனக்கு தெரியாதா? ரேவதியோட இந்த நிலைமைக்கு காரணமே நீதானே. ஒத்துமையா இருந்த புருஷன் கொண்டாட்டி பிரிச்சு வச்சது நீதானே. நம்ம குடும்பத்துக்காக அவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காரு மாப்பிள்ள. அவர் மேல விஷத்தை கக்கிட்டு இருக்க நீ. இவ்வளவு பேசுற நீ அந்த திருட்டு பசங்க புடிச்சிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே. அதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற மாப்பிள்ள மேலே விஷத்தை கக்குறீ நீ. இதுக்கு இது குடும்பத்துக்கு தியாகம் பண்ணாம அந்த வீணா போட கூடவே வாழ்ந்திருக்கலாம். பாருக்கா மாமா எப்படி பேசுறாருன்னு. உனக்காக வாழ்ற தியாக வாழ்க்கைய ஒரு நிமிஷத்துல கொச்சப்படுத்திட்டாரு. இவரு மட்டும் இல்ல, இந்த குடும்பமே எனக்கு எதிராதான் இருக்கு. நீ ஒருத்தி தாக்கா எனக்கு ஆதரவா இருக்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரத்தம். அதனாலதான் உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியுது. உனக்காக தான்க்கா நான் இந்த வீட்லயே இருக்கேன். எனக்கு அது போதும்க்கா. ஈஸ்வரி, உனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் நல்லது கெட்டது புரியும். ஆனா உன் தங்கச்சி விஷயத்துல மட்டும் நீ இன்னும் ஏமாளியாவே இருக்க. எப்பத்தான் முழிச்சுக்க புரிய தெரியல. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும்.